ஹாய் ஹலோ வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லட்டு தாங்க. அதுவும் மில்லட் வச்சு எப்படி இந்த லட்டு பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக வீட்டில் கிடைக்கிற கம்பு வச்சு தான் பண்ண போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நான் 1 கப்பு கம்பும் 1/2 கப்பு ரோஸ்டட் கிராமும் அப்புறம் 1 கப்பு நாட்டு சர்க்கரையும் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட போகிறோம். ஸோ கம்பு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனையெல்லாம் போகி நல்லா ஈவனாக வறுத்து வரும். கம்பு வறுத்து எடுத்து வச்சோன்னே இந்த பொரிக்கடலையை லேசாக வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்க தேவை கிடையாது. இது ஒரு 40 செகண்ட் இல்லை 50 செகண்டுக்கு வறுத்தாலே போதும், ரொம்ப வறுக்கணும்னு தேவை கிடையாது. இதோடையே நான் 2 ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காவும் சேர்த்து வறுத்துடுறேன். ஸோ ஏலக்காவை தனியாக போடும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் அந்த லட்டு ஃபுல்லாகவுமே இறங்கியிருக்கும், ரொம்பவுமே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக 2 ஏலக்காய் இதையும் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். அப்போ தான் அரைக்கும் போது நல்லா பொடியாக அரையும். ஸோ இதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பை எடுத்து லேசாக நெய்யில் விட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கடைசியாக நம்ம லட்டு பிசையும் போது நம்ம இந்த முந்திரி பருப்பு, இந்த நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த க்ரன்ச்சினஸ் அங்கங்கே கடிப்படுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் லேசாக இதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸுங்க. ஈவினிங் ஸ்நாக் இல்லை அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், இது எல்லாத்தையுமே வறுத்து வச்ச எல்லாத்தையுமே நம்ம இப்போ அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ கடைசியில் நாட்டு சர்க்கரையும் போட்டு அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டே நாட்டு சர்க்கரை போட்டிங்க அப்படின்னா நல்லா அரைபடாது. ஸோ இப்போ எல்லாத்தையுமே அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நான் நெய்யில் வறுத்த முந்திரியும் இதோட சேர்த்துட்றேன். பாருங்கள், நெய்யில் வறுத்த முந்திரியும் இதில் சேர்த்துடலாம். அதோடையே பிசைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் லட்டு பிடிக்கும்போது நீங்கள் நெய் ஊற்றியும் பிசைஞ்சிக்கலாம், இல்லை வெந்நி தண்ணி கூட ஊற்றி கூட நீங்கள் அந்த லட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா பால் கொஞ்சமாக விட்டு நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். ஸோ பாலும் தண்ணியும் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வெளியில் வைக்க முடியாது. ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே 2 நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணலாம். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. பட் நெய் விட்டு பிசைகிறது நீங்கள் வெளியிலேயே 1 வாரம் வரைக்கும் வச்சா கூட ஒன்றுமே ஆகாது. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெந்நி வச்சு பிசைகிறது ஒரு டேஸ்ட்டு, நெய் வச்சு பிசைகிறது ஒரு டேஸ்ட்டு. ஸோ ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணும்போதும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் எதை வேணால் வச்சு பிசைஞ்சிக்கலாம். ஸோ ரொம்ப வெயிட் லாஸுக்காக நீங்கள் இதை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெந்நி தண்ணி கூட ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ஒன்றும் ஆகாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 நாளைக்கு வெளியில் வைக்கலாம், 1 வாரத்துக்கு நீங்கள் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஒரு 1/4 கப் நெய்யாவது பிடிக்கும். ஸோ அதை நம்ம லேசாக உருக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த லேசாக சூடாக இருக்கும்போதே பிசையணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு லட்டு பிடிக்க வராது. ஸோ இந்த மாதிரி லேசாக எல்லாத்தையும் அந்த நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். இந்த லட்டு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கம்புல தான் இந்த லட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத யாருமே சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அங்கங்கே கடிப்படுற அந்த கேஷ்யூ நட்டு அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் என்ன பண்ணணும்னு நினைக்கிற சமயத்தில் நீங்கள் இதை பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வேறு மில்லட்ஸில் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு மில்லட்டும் ஒவ்வொரு மாதிரியான டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஸோ கம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் நீங்கள் தினையில் பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுடைய ஹெல்த்தியான சூப்பரான கம்பு லட்டு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen.